வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி அவமானப்படுத்தியது அட்லாண்டிக் கடல் தாழ்ந்த ஐரோப்பிய கூட்டணிக்கு ஒரு மின்னல் தாக்குதலாக இருந்தது. ரஷ்ய ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ள அவர்களின் அமெரிக்க உறவினர் அவர்களுடன் நிற்பாரா என்பது பற்றிய நீண்டகால மாயைகளை சடுதியாக அகற்றியது. ட்ரம்பின் சகாப்தத்தில் ஐரோப்பா தனது தற்காப்பு தேவைகளை பற்றி இறுதியாக உணர்ந்து கொண்டுள்ளது. அதில் முன்னணியில் உள்ளன பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி. ட்ரம்பை எதிர்த்து ஆடப்போகும் அணிக்கு இவர்கள்தான் நட்சத்திர கேப்டன்கள். அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ரூஸ்வெல்ட் பிரிட்டிஷ் ஜனாதிபதியாக இருந்த சர்ச்சிலை வெள்ளை மாளிகைக்கு வரவேற்று அவரை அவமானப்படுத்த ஆரம்பித்தது போல் உள்ளது என்று ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரஃபால் கிளக்ஸ்மன் கூறினார். ஒரு மாதத்தில் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் நிர்வாக அதிகாரிகளுடன் ஒரு குழு அரட்டையில் அட்லாண்டிக் பத்திரிகையாளர்களை கவனக்குறைவாக இணைத்துவிட ஐரோப்பியர்கள் பற்றிய ட்ரம்ப் நிர்வாக உயர்மட்ட நபர்களின் கருத்து மிக தெளிவாக வெளியே வந்தது. ஐரோப்பியர்கள் எம்மிடமிருந்து பாதுகாப்பு இலவசமாக பெற்றுக்கொள்கிறார்கள் என்ற உரையாடல் வழியாக ஐரோப்பா கண்டம் பல தசாப்தங்களாக அமெரிக்காவுடன் வைத்திருந்த நட்பு உடைந்து வருகிறது. சில வாரங்களுக்கு முன்பு நினைத்து பார்க்க முடியாத கொள்கைகள் ஐரோப்பாவின் மேசையில் உள்ளன. அவை மேசையில் இருக்குமா அல்லது குப்பை கூடைக்குள் போகுமா என்பதை துரிதமாக முடிவெடுக்க போகிறார்கள் ஐரோப்பிய தலைவர்கள். ட்ரம்பின் கேலி பேச்சுக்கள், வரி விதிப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் ஐரோப்பிய நாடான உக்ரைன் மீதான உதாசீனம் காரணமாக ஐரோப்பாவின் மிக பெரும் பொருளாதாரமான ஜெர்மனியில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. ஜெர்மனியில் தேர்தலுக்கு பின்னர் ஜெர்மனியின் அரசியலமைப்பில் பாதுகாப்பு செலவினம் தொடர்பான தடையை அகற்றுவதற்கான வாக்கெடுப்பில் அடுத்து ஆட்சி அமைக்கப் போகும் ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றார். இது அரசாங்கத்தின் பாதுகாப்பு நிதி ஒதுக்கீட்டை கட்டுப்படுத்தும் ஒரு சட்டமூலம். கொள்கை அளவில் பாதுகாப்புக்கான வரம்பற்ற செலவினங்களை சட்டமாற்றம் அனுமதிக்கிறது. அடுத்த தசாப்தத்தில் ஜெர்மனியில் இந்த நடவடிக்கையால் 600 பில்லியன் யூரோ வரை திறக்கப்படும் என்று நிபுணர்கள் எதிர்பார்க்கின்றனர். இது ஐரோப்பாவில் பாதுகாப்பு மண்டலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஏனெனில் ஐரோப்பிய பெரிய நாடுகளில் பாதுகாப்பு என்று வரும்போது பாதுகாப்பு விஷயத்தில் ஜெர்மனி பின்தங்கிய நிலையில் இருந்தது என்று வெளிநாட்டு உறவுகளுக்கான ஐரோப்பிய கவுன்சிலின் மூத்த ஆய்வாளர் பியோட்டர் பிராஸ் கூறினார். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் முழு அளவிலான படையெடுப்பு தொடங்கி 3 நாட்களுக்கு பின்னர் ஜெர்மனியின் வெளியேறும் ஆட்சித் தலைவர் ஒலாப் ஸ்கோல்ஸ் விவரித்தபடி ஐரோப்பா உண்மையில் திருப்பு முனையை கடந்துவிட்டதை போல ஜெர்மனி இறுதியாக செயற்பட்டது என்று பிராஸ் கூறினார். ரஷ்ய படையெடுப்பு ஜெர்மனியை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய போதிலும் ட்ரம்ப் ஐரோப்பாவுக்கு கொடுத்த அதிர்ச்சிதான் ஜெர்மனியின் பாதுகாப்பு செலவு தடையை இடைநிறுத்துவதற்கான இந்த அடிப்படை முடிவை எடுக்க வைத்தது என்று கூறிய பிராஸ், இதுதான் உண்மையான சரியான ஐரோப்பிய திருப்பு முனை. அண்டை நாடான பிரான்சில் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் நீண்ட காலமாக அமெரிக்காவிடமிருந்து ஐரோப்பிய மூலோபாய சுயாட்சிக்கு அழைப்பு விடுத்து வருகிறார். ஏற்கனவே அமெரிக்கா அணுகுண்டுகளின் பின் மறைந்திருக்கும் பிரான்சில் ஐரோப்பிய நட்பு நாடுகளுக்கு அதன் அணு ஆயுதங்களின் பாதுகாப்பை விரிவுபடுத்துவது குறித்து பரிசீலிப்பதாக கூறினார். இந்த மாத தொடக்கத்தில் மேக்ரோனின் கருத்துக்கள் பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் ஐரோப்பாவின் 2 அணுசக்தி சக்திகள் தங்கள் அணுசக்தி பாதுகாப்பை விரிவுபடுத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் வந்தது. போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் இந்த யோசனையை வரவேற்றார். மேலும் போலந்து அணு ஆயுதங்களை பெறுவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று கூறினார். இதற்கிடையில் ரஷ்யாவின் அனைத்து அண்டை நாடுகளான போலந்து, எஸ்டோனியா, லித்துவானியா மற்றும் லாட்வியா 1997ஆம் ஆண்டு கனிவெடி பற்றிய ஒட்டாவா ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறியுள்ளன. ஒட்டாவா ஒப்பந்தம் வெகுஜன போரின் முடிவில் ஒரு முக்கிய மைல்கல்லாக நீண்ட காலமாக கருதப்படுகிறது. லித்துவானியா ஏற்கனவே 85,000 கனிவெடிகளை வாங்குவதாக அறிவித்துள்ளது. போலந்து உள்நாட்டில் 1 மில்லியன் கனிவெடிகளை உற்பத்தி செய்யும் நோக்கத்தில் உள்ளது. கொத்து குண்டுகளுக்கு எதிரான சர்வதேச ஒப்பந்தத்தில் இருந்து லித்துவானியா இந்த மாதம் விலகிக் கொண்டது. கொத்து குண்டுகளுக்கு எதிரான சர்வதேச ஒப்பந்தத்தில் முதல் கையெழுத்திட்ட நாடு லித்துவானியா. கட்டாய இராணுவ சேவை ஐரோப்பா கண்டத்தில் மீண்டும் வந்துள்ளது. டென்மார்க் 2026ஆம் ஆண்டு முதல் பெண்களை கட்டாய ஆட்சேர்ப்புக்கு தகுதியுடையதாக்கியது மற்றும் டென்மார்க்கின் ஆயுதப்படைகளை வலுப்படுத்துவதன் ஒரு பகுதியாக சில பாத்திரங்களுக்கான சுகாதார தேவைகளை குறைத்தது. வயது வந்த ஒவ்வொரு ஆணும் இராணுவ பயிற்சி பெறும் திட்டத்தை போலந்து அறிவித்துள்ளது. பிரபலமான நடுநிலை நாடுகள் கூட தங்கள் நிலப்பாட்டை மறுபரிசீலனை செய்கின்றன. சமரசம் ஏற்பட்டால் உக்ரைனில் அமைதியை நிலைநாட்டுவது எப்படி என்பது பற்றிய விவாதங்களுக்கு மத்தியில் அயர்லாந்தில் உள்ள அரசாங்கம் அமைதி காக்கும் நடவடிக்கைகளில் மட்டும் கவனம் செலுத்தும் இராணுவத்தை வைத்திருக்கிறது. அவர்களை ஐநா அனுமதியின்றி துருப்புக்களை வெளிநாட்டு போருக்கு அனுப்ப அனுமதிக்கும் சட்டத்தை முன்வைத்தது. அதன் மூலம் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் சாத்தியமான ரஷ்ய அல்லது அமெரிக்க வீட்டோவை தவிர்க்கிறது.
ஐரோப்பாவில் நீண்ட காலமாக சங்கடமான மற்றும் அடிக்கடி பேசப்படாத உண்மை படையெடுப்பிலிருந்து அதன் பாதுகாப்புக்கு அமெரிக்க குதிரைப்படையை சார்ந்து இருந்தது என்பது. ட்ரம்ப் வந்தபின் அந்த ஆதரவு இனி அவ்வளவு உறுதியாக இருக்காது. போரை யார் செய்வார்கள் என்பதற்கு அப்பால் யார் அமெரிக்க ஆயுதங்களை வாங்குவார்கள் என்பது இப்போது ஐரோப்பிய நாடுகளின் முக்கிய கேள்விகளில் மையமானது. வானியல் ரீதியாக விலை உயர்ந்த அமெரிக்க தயாரிப்பான F-35 ஜெட் விமானங்களை எதிர்காலத்தில் வாங்குவது குறித்து சில நாடுகள் இப்போதைய கேள்வி எழுப்ப தொடங்கியுள்ளன. ஜெர்மனி, போலந்து, பின்லாந்து உட்பட பல ஐரோப்பிய விமானப்படைகள் அமெரிக்க தயாரிப்பான F-35 ஜெட் விமானங்களை வாங்க திட்டமிட்டிருந்தன. முதல் அறிவிப்பு போர்த்துகலில் இருந்து வந்துள்ளது. போர்த்துகீசிய பாதுகாப்பு அமைச்சர் நுனோ மெலோ அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ள விமான உதிரி பாகங்கள் விநியோகம் குறித்த சந்தேகங்களை எழுப்பினார். அந்த சந்தேகம் காரணமாக ஐரோப்பிய தயாரிப்பு விமானங்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் விதத்தில் ஜெட் விமானங்களில் எதிர்பார்க்கப்படும் கொள்முதல்களை தனது நாடு மறுமதிப்பீடு செய்வதாக தெரிவித்தார். அவர்கள் F-35 ஜெட் விமானங்களை வாங்க திட்டமிட்டிருந்தார்கள். அமெரிக்கா பற்றிய இதுபோன்ற சந்தேகங்கள் மிக உயர்ந்த அளவில் பகிரங்கமாக பகிரப்பட்டது இதுவே முதல் தடவை. குறிப்பாக அமெரிக்க போர் விமானங்களுக்கு ஆதரவாக இருந்து ஐரோப்பா மனம் மாற தொடங்குகிறது. ஐரோப்பாவுக்கு வெளியே எங்கே எத்தனை F-35 ஜெட் விமானங்களை விற்க முடியும்? ஐரோப்பாவுக்கு வெளியே ஜப்பான், தென்கொரியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா என்று வாங்கக்கூடியவர்கள் ஏற்கனவே வாங்கிவிட்டார்கள். ட்ரம்பின் அடாவடி செயல்களால் ஐரோப்பா செய்தியை இப்போது பெற்றதாக தோன்றினாலும் ஒரு ஒருங்கிணைந்த ஐரோப்பிய அணுகுமுறை பற்றிய பேச்சு முன்கூட்டியே இருந்தது. ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் ரீஆர்ம் யூரோப் என்று அழைக்கப்படும் பாதுகாப்புக்காக இன்னமும் பில்லியன்களை செலவழிக்கும் திட்டத்தை வெளியிட்ட போது ஸ்பெயின் மற்றும் இத்தாலி ஆகியவை பின்வாங்கின. ட்ரம்பின் ஆட்டம் தொடங்கிய நிலையில் அந்த இரு நாடுகளின் பங்களிப்புடன் இந்த திட்டம் இப்போது தயார் நிலை 2030 என மறுபெயரிடப்பட்டது. மறுபெயரிடுதல் அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பாவின் ஒரு பிளவு கோட்பாட்டை குறிக்கிறது. ரஷ்யாவிலிருந்து ஒரு நாடு எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் துப்பாக்கிக்கு முன் வெண்ணெயை வைப்பது குறைவு. ட்ரம்பின் ஆட்சியில் அமெரிக்கா நண்பர்களை சேர்ப்பதை விட்டு படுவேகமாக நண்பர்களை இழக்க தொடங்கியுள்ளது. அமெரிக்காவின் 2 அண்டை நாடுகளான கனடாவும் மெக்சிகோவும் இப்போது ட்ரம்பின் எதிரிகள். இறுதியில் ட்ரம்ப் நட்பு நாடுகளின் தலைவர்களுடன் பேச ரஷ்ய மொழி கற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட போகிறது. இந்த புவியியல் பிளவு அமெரிக்க தனிமைப்படுத்தலை ஆழப்படுத்தலாம். மொத்த ஐரோப்பிய ஒற்றுமை முன்பு எப்போதும் ஒரு மாயையாக இருந்தது. ஜெர்மனி, பிரான்ஸ், பிரிட்டன் மற்றும் போலந்து ஆகிய நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் என்ன செய்கின்றன என்பதே உண்மையில் முக்கியமானது. ஐரோப்பியர்கள் இப்போது சரியான பாதையில் இருக்கிறோம் என்று உணரத் தொடங்கியுள்ளார்கள் என்று எடுத்துக் கொள்ளலாம்.